Good morning, students. Today we are going to learn about relations. What is a relation? We know we are connected with the relations. Relations ஆல நம்மள கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாருங்க, ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அப்போ நியூ டெல்லியும் இந்தியாவும் ரிலேட்டட் இல்லையா? என்ன ரிலேஷன்ஷிப்பு? கேபிட்டல் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப். Let AB is perpendicular to XY. AB XYக்கு ரிலேட்டட். எப்படி ரிலேட்டட்? ABங்கிற லைனும் XYங்கிற லைனும் பெர்பெண்டிகுலர். இங்கே இருக்கிற ரிலேஷன்ஷிப் பெர்பெண்டிகுலர். அடுத்து பாருங்க, -1 is greater than -5. -1க்கும் -5க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா greater than. அதே போல் L is the line of symmetry of triangle PQR. triangle PQRனு ஒன்றும் Lன்னு ஒரு லைனும் இருக்குதுன்னா, இந்த லைனும் இந்த ட்ரையாங்கிளும் எப்படி ரிலேட்டட்னா, எப்படி ரிலேட்டட்? லைன் ஆஃப் சிமெட்ரி. L is the line of symmetryங்கிறது இங்கே இருக்கிற ரிலேஷன்ஷிப். இதையே எக்ஸ்பிரஸிங் யூஸிங் த சிம்பிள்ஸ் ஆருங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி ரிலேஷனை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ டெல்லி ரிலேட்டட் டு இந்தியா. அதே மாதிரி லைன் ஏபி ரிலேட்டட் டு லைன் XY, -1 ரிலேட்டட் டு -5, L ரிலேட்டட் டு ட்ரையாங்கிள் PQR. அதையே ஆர்டர்டு பேரை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நியூ டெல்லி கமா இந்தியா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நியூ டெல்லியும் இந்தியாவும் ரிலேட்டடு. லைன் ஏபி கமா லைன் XY, லைன் ஏபிக்கும் லைன் XYக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. -1ம் -5ம் ரிலேட்டட், எல்லும் ட்ரையாங்கிள் PQRும் ரிலேட்டட். இப்படி நாம் ஆர்டர்டு பேரை ரிலேஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதில் ஆர்டர்டு பேரை மட்டும் பார்க்கும்போது நியூ டெல்லிக்கும் இந்தியாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வரும் இல்லையா? அந்த கேள்விக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் பதில் இருக்கலாம், பலவிதமான பதில்கள் இருக்கலாம். நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியாங்கிற ஒன்று மட்டும்தான் அதுக்கு பதிலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அதுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியாங்கிற ஆன்சர் மட்டுமே கிடைக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யலாம்னா, நியூ டெல்லி கமா இந்தியா, இட் மே பி ப்ராக்டிக்கலி ஹெல்ப்ஃபுல் இஃப் we ask the relation in the following set of ordered pairs. எப்படி பாருங்க, நியூ டெல்லி கமா இந்தியா, வாஷிங்டன் கமா USA, பீஜிங் கமா சைனா, லண்டன் கமா UK, காட்மாண்டு கமா நேபாள், இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா பார்த்தோன்னே அண்டர்ஸ்டுட் இல்லையா? ஏன்னா ஒவ்வொன்றுலையுமே வாஷிங்டன் யூஎஸ்ஏவோட கேபிட்டல் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஓகேவா? இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கிளாஸ், இது அவங்களோட ஹைட்டு. இந்த கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நம்ம இங்கே S1 S2 S10 வரைக்கும் போட்டிருக்கோம். அவங்களோட ஹைட் ரிப்பீட்டடாக இருக்கு இல்லையா? அதனால ஹைட்டை இங்கே போட்டிருக்கோம். நாம் இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 4.5 ஹைட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா S1ம் S4ம், 4.7 ஹைட்டில் S9 இருக்காங்க. இந்த அட்டவணையை வச்சு இந்த ஏரோ டயக்ராமை நம்ம போட்டிருக்கோம். இதிலேருந்து நவ் லெட் அஸ் டிஃபைன் a relation between heights of students and to the corresponding students. ரிலேஷன் எப்படி? இந்த ரிலேஷன் என்ன ரிலேஷன்? ஹைட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஹைட்டை ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரிலேஷன்ஷிப் இது. அப்படின்னா ஆர் அப்படின்னு எழுதும்போது, அதாவது ரிலேஷனை ஆர் அப்படின்னு எழுதணும். ஆர் இஸ் ஈக்குவல் டு 4.5 S1 4.5 S2, 4.5 S1 4.5 S2, 4.7 S9, அடுத்து 4.9 S10. இது மாதிரி ஒவ்வொன்றையும் ஆர்டர்டு பேராக நாம் எழுதிக்குவோம். இதுதான் ரிலேஷன்ஷிப் எழுதுகிற மெத்தடு. ரிலேஷன்ஷிப்போட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெட் A and B be any two non-empty set A relation B. A relation B from A to B is a subset of A cross B. So relation is a subset of A cross B. நமக்கு தெரியும் A cross Bங்கிறது ஏயிலிருந்து பிக்கான ஆர்டர்டு பேர்ஸாக எழுதக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லையா? அப்போ ஒரு ரிலேஷனுங்கிறது எப்போதுமே கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டாக தான் இருக்கும். சாட்டிஸ்ஃபையிங் சம் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்னால் அந்த ரிலேஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம்ல, கேபிட்டல் ஆஃப் அல்லது லெஸ் தேன், கிரேட்டர் தேன், பெர்பெண்டிகுலர், இது மாதிரி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய
சப்செட்டுக்கு பேர் தான் ரிலேஷன். The domain of a relation, domain அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டொமைனோட ஒரு ரிலேஷனோட டொமைன் ஆறுங்கிறது set of all x belongs to a, x are related to y for any y belongs to b. அதாவது அந்த ஆர்டர்டு பேரில் கனெக்டடாக இருக்கக்கூடிய எக்ஸ் எல்லாம் ஒரு செட்டுக்குள்ளே போட்டோன்னா அதுக்கு பேர் டொமைன். கோடொமைன் அப்படின்னா ஆர்டர்டு பேரில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய கனெக்டடாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரு செட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா அதுக்கு பேர் கோடொமைன். ரேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, கோடொமைன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நமக்கு குறிக்கும். ரேஞ்சுன்னா அங்கே கனெக்டடாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் குறிக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. கோடொமைன்கிறது வேறு, அதாவது கோடொமைன்கிறது பெருசு, ரேஞ்சுங்கிறது அதோட சப்செட்டு. சப்போஸ் இதில் இன்னொரு எலமெண்ட் இருந்தால் அதெல்லாம் சேர்ந்து கோடொமைனில் இருக்கும். ரேஞ்சில் என்னெல்லாம் இருக்கும்னா எதெல்லாம் கனெக்டடில் இருக்கோ அது மட்டும்தான் ரேஞ்சில் இருக்கும். From the above definitions, we note that the domain of R, subset of A, codomain of R equal to B and range of R is a subset of B. Range வந்து subset of B இருக்கும், அதே போல் domain subset of A இருக்கும். அடுத்த illustration பாருங்கள். இதில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். A equal to 1 2 3 4 5 இங்கே இருக்குது. B equal to மதி, அருள், ஜான் அவங்கள இங்கே போட்டிருக்காங்க. A relation between the above sets, இந்த செட்ஸுக்கான ரிலேஷன் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதாவது 1 is related to மதி, 4 also related to மதி, 2 related to அருள், 3 related to ஜான், 5 எதோடய ரிலேட்டட் இல்லை. இதோட டொமைன் சொன்னிங்கன்னா 1 2 3 4 5 டொமைனில் இருக்காது. ஓகேவா? ஸோ இட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. இதோட ரேஞ்ச் சொன்னிங்கன்னா மதி, அருள், ஜான். இதோட கோடொமைனும் மதி, அருள், ஜான் தான். இல்லஸ்ட்ரேஷன் 6 பாருங்கள். A equal to 1 3 5 7, B equal to 4 8. If R is a relation defined by is less than ரிலேஷனை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அப்படி டிஃபைன் பண்ணும்போது அப்படின்னா பாருங்கள், 1 is less than 4, 1 is less than 8 அப்படின்னா 1 related to 4, 1 related to 8. 3 கன்சிடர் பண்ணுங்கள். 3 related to 4, 3 related to 8 ஏன்னா லெஸ் இல்லையா. 5 பார்க்கும்போது 5 4ஓட ரிலேட்டட் கிடையாது, 5 related to 8, 7 also related to 8. இதை நம்ம ஆர்டர்டு பேராக இப்படி எழுதிக்கலாம். 1,4 1,8 3,4 3,8 5,8 7,8ன்னு ஆர்டர்டு பேராக எழுதிக்கலாம். நோட், இதில் இந்த எபோவ் டெஃபினிஷன் இதில் ஏக்கும் பிக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்து இதில் எழுதியிருக்காங்க. அப்படி எழுதிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ரிலேஷன் இருக்குல்ல, இந்த ரிலேஷனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்கும். அப்படின்னா ஒவ்வொரு ரிலேஷனும் கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட் அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு புரியுது. 7th இல்லஸ்ட்ரேஷன் பாருங்கள். ஒரு டவுனில் 10 ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஏலேருந்து ஜே வரைக்கும் அவங்களுக்கு நேம் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஃபேமிலியில் இருக்கிற நம்பர் ஆஃப் சில்ட்ரன் 2. ஒரு ஃபேமிலிலையும் 2 சில்ட்ரன் இருக்காங்க. சில ஃபேமிலியில் 2மே கேர்ள்ஸ், சில ஃபேமிலியில் 1 பாய் 1 கேர்ள், சில ஃபேமிலியில் 2மே பாய்ஸ், அந்த மாதிரி இருக்காங்க. அதை நாம் ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, ஜீரோனா எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், நம்பர் ஆஃப் பாய்ஸ். 0 பாய்ஸ்னால் என்ன, அந்த வீட்டில் 2மே கேர்ள்ஸ். 1 பாய்னா 1 பாய் 1 கேர்ள். 2 பாய்ஸ், 2னா என்ன, அந்த வீட்டில் 2மே பாய்ஸ். அப்படி இருந்தால் அதை நாம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அதோட ரிலேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொடுத்துட்டு அதை ஆரோ டயக்ராமில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, ரிலேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0, B. 0 இஸ் ரிலேட்டட் டு B, அதாவது அந்த வீட்டில் 2மே கேர்ள்ஸ். 0 ரிலேட்டட் டு B, 0 ரிலேட்டட் டு F. அடுத்து 0 ரிலேட்டட் டு I, அப்படின்னா 3 வீட்டில் 2 கேர்ள்ஸ், அந்த 3ஐயும் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து I ரிலேட்டட் டு 1 ரிலேட்டட் டு D, 1 ரிலேட்டட் டு G, 1 ரிலேட்டட் டு I, 1ஓட அந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணிக்கிறது. அடுத்து 2 எதோடலாம் கனெக்டட் அப்படின்னா 2 சில்ட்ரன், 2 பாய் சில்ட்ரன் இருக்கிற ஃபேமிலியோடலாம் கனெக்ட் பண்ணி ஆரோ டயக்ராமில் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இது எப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஆரோ டயக்ராம் எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கு. எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.4. A equal to 3 4 7 8 and B equal to 1 7 10.
which of the following sets are relations from A to B? ஏக்கு பிக்குமான ரிலேஷன்ஸ் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா A cross B எழுதிக்கணும். உங்களுக்கு A cross B இப்போ எழுத தெரியும் இல்லையா, சர்வசாதாரணமாக நீங்கள் எழுதுவீங்க, எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த R1 போய் பாருங்கள். R1 வந்து ரிலேஷனாக இருக்கணும்னா R1 must be a subset of this Cartesian product. அப்படி பார்க்கும்போது 3,7 இங்கே இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். 3,7 இருக்குது. 4,7 இருக்கா பாருங்கள், 4,7 இருக்குது. 7,10 இருக்கா, இருக்குது. 8,1 இருக்கா, இருக்குது. இதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்குது. அதனால் இட் இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் A to B அப்படின்னு சொன்னால் போதும். அடுத்தது செக் பண்ணுங்களேன். 3,7 இருக்குது இல்லையா, 4,10 இருக்கா பாருங்கள், 4,10 இருக்குது. 7,7 இருக்கான்னு பாருங்கள், 7,7 இருக்குது. 7,8 இருக்கான்னு பாருங்கள், இல்லை இல்லையா. 7,8 is not an element of this Cartesian product. And அதனால் நம்ம என்ன சொல்லணும், it is not a relation from A to B அப்படின்னு சொல்லணும். செகண்ட் சம் சொல்லும்போது R1 equal to, நீங்கள் செகண்ட் சம் செக் பண்ணுங்கள். செகண்ட் சம் இது R2 3,1 4,12 ரொம்ப ஈஸி. 3,1 இங்கே இருக்குது, 4,12 இருக்கான்னு பாருங்கள். 4,12 இல்லை. ஸோ நீங்கள் எழுதும்போது என்ன எழுதணும், 4,12 belongs to R but it does not belongs to A cross B, so it is not an element of A, it is not a relation from A to B. ஒரு ரிலேஷனை எப்படியெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ரோஸ்டர் மெத்தடில் பண்ணலாம், அடுத்து செட் பில்டர் மெத்தடில் பண்ணலாம். இந்த ரெண்டு மெத்தடும் உங்களுக்கு தெரியாது இல்லை மறந்துருப்பீங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.5 த ஆரோ டயக்ராம் ஷோஸ், இதுதான் ஆரோ டயக்ராம். இது ஒரு ரிலேஷனாக உங்களுக்கு காமிக்குது. அதை நீங்கள் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுங்க, செட் பில்டர் ஃபார்மில் எழுதுங்க. வாட் இஸ் த டொமைன் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய், ஒய்க்கும் எக்ஸுக்கும் என்ன ரிலேஷன்னு நம்ம இங்கே எழுதிடுவோம். அதுதான் செட் பில்டர் ஃபார்ம். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய்க்கும் எக்ஸுக்கும் என்ன ரிலேஷன் பாருங்கள், இது ஒய் இது எக்ஸு. இதை விட இது 2 கம்மியாக இருக்குது இல்லையா. அப்போ ஒய் நமக்கு எப்படி கிடைக்குது, எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ்லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைக்குது. ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, ஒய் பிலாங்ஸ் டு கியூ. அடுத்து ரோஸ்டர் ஃபார்ம் தான் இருக்கிறதுல ரொம்ப ஈஸி. ஆர்டர்டு பேரா எழுதணும். 5,3 6,4 7,5 அப்படின்னு ஆர்டர்டு பேரா செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிட்டிங்கன்னா போதும். அடுத்து டொமைன் ஆஃப் ஆர்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த பியில் எதெல்லாம் கனெக்டடோ அதெல்லாம் டொமைன். 5 6 7 அதை எடுத்து இங்கே போட்டுக்கிறோம். அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர்னா இந்த கோடொமைனில் எதெல்லாம் கனெக்டடோ அது ரேஞ்ச். ஸோ 3 4 5. நெக்ஸ்ட்டு நல் ரிலேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நல் ரிலேஷன்னா ஒன்றும் இல்லை. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு உடனே புரிஞ்சிடும். லெட் அஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள். சப்போஸ் A is -3 -2 -1 and B is 1 2 3 4. A relation from A to B is defined as A difference B equal to 8. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 8 கிடைக்கணும். பாருங்கள், -3 -1 -4 தான் கிடைக்கும். இங்கேருந்து நீங்கள் எதை சப்ராக்ட் பண்ணாலும் 8 கிடைக்கவே கிடைக்காது. ஸோ தேர் இஸ் நோ பேர் A, B such that A minus B equal to 8. Thus R contains no element in R contains no element. Rல அந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. ஸோ R equal to empty. அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் நல் ரிலேஷன். இது பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் 1 மார்க் எழுதும்போது. ஏயில் P எலமெண்ட்ஸ் இருக்குது, பியில் Q எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் எத்தனை ரிலேஷன்ஸ் இருந்திருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 power PQ ரிலேஷன்ஸ் இருந்திருக்க முடியும். சப்போஸ் ஏயில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பிலையும் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா அந்த ஏக்கும் பிக்குமான ரிலேஷன்ஷிப் எத்தனை இருந்திருக்க முடியும்னா 2 power 2 into 2 that is equal to 2 power 4. 2 power 4 என்ன, 16 relations இருந்திருக்க முடியும். We can define 16 relations between A and B. Thank you students.